சிகரெட் பிடிச்சிட்டு அந்த சிகரெட் ஸ்மெல்லோடவே அப்படியே வண்டியில் ஏறிட்டார். எனக்கு சிகரெட் ஸ்மெல் பிடிக்காது. வண்டியில் ஏறினோன்னே நான் டக்குன்னு நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்னன்னு கூட தெரியாமல், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், சிகரெட் எல்லாம் ஒரு இதுவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வாயெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வாங்க, புகையெல்லாம் வெளில போட்டுன்னு கதவுலாம் திறந்து விட்டேன். இங்கேருந்து கிளம்பி அடையார் கேட் ஹோட்டலாண்ட அவர் வீடு. அங்கே போனால் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவரும் நம்ம இவர் விஎஸ் ராகவன் சார், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அவர் என்ன பண்ணார், காரில் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய பழக ஆரம்பித்து எனக்கு ஒரு இது, எனக்கு அவர் தான் நிறைய கற்றுக் கொடுத்தார் சினிமாவில் எப்படி இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஆரம்ப காலத்துல உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும் இல்லையா? நீங்களே போய் கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை ஐயோ, அவர்கிட்ட டவுட் எல்லாம் கேட்குற அளவுக்கு தைரியம் என்கிட்ட கிடையாது. அனுபவங்கள் கேட்பேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுக்கு இன்னொரு பெரிய காரணம் கேட்டிங்கன்னா, அப்போ நான் பெரிய வண்டி வச்சுருந்தேன், ஹோண்டா சிவிக் காரு. அந்த காரில் வந்து முன்னாடியில் வந்து நிறைய சாமி படங்கள்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுருப்பேன். என் வண்டியில் வரல ஏறினாலே ஒரு தெய்வீகமாக இருக்கும். சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்கும். ஸோ அவர் வந்து நடிகர் சங்கத்தில் கமிட்டி மீட்டிங்லாம் நடக்கும்போது அவர் ராதாரவி சாரை பார்க்குறதுக்கு வருவார். அப்போ என்ன தான் கார் எடுத்துன்னு சொல்லி பண்ணுவார். அப்போ வரும்போது இங்கே டிரைவின் ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, இப்போ இல்லை, செம்மொழி பூங்காவாக மாற்றிட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு வருவோம் நானும் அவரும். வந்து அந்த போண்டா, ஏன்னா அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து குண்டுராவ், அவர் கன்னடம், நாகேஷ் சார்து. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு போண்டா, பஜ்ஜி, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எங்கள் நடிகர் சங்கம் வருவோம். அவர் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே சிகரெட் பிடிப்பார். ஒரு தடவை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வண்டியிலே உட்காந்துட்டேன் வண்டி ஓட்டுறதுக்கு, சிகரெட் பிடிச்சிட்டு அந்த சிகரெட் ஸ்மெல்லோடவே அப்படியே வண்டியில் ஏறிட்டார். எனக்கு சிகரெட் ஸ்மெல் பிடிக்காது. வண்டியில் ஏறினோன்னே நான் டக்குன்னு நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்னன்னு கூட தெரியாமல், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், சிகரெட் எல்லாம் ஒரு இதுவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வாயெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வாங்க, புகையெல்லாம் வெளில போட்டுன்னு கதவுலாம் திறந்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட நான் அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸு. நான் சொன்னேன்னு இங்கேருந்து போய் அந்த வாஷ் பேஷனில் வாயெல்லாம் கொப்பளித்து, அங்கே அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு அதையும் காகல் பண்ணி துப்பிட்டு கிட்ட வந்து கார்கிட்ட தெரிஞ்சோ நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது. கார்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டாரு, வா அப்படின்னாரு. நான் கருத்து வந்தேன், ஸ்மெல் வருதா அப்படின்னாரு. சார் நீ தானடா சொன்னேன். ஐயோ சார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க சார், நீங்கள் உட்காருங்க சார், வண்டியில் உட்காருங்க சார்னு. அப்போ அவர் என்னை பாராட்டினார். அந்த தைரியமாக தப்பு பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் அந்த தைரியமாக கண்டிக்கணுன்ற ஒரு குணம் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப நல்ல குணம், அதை விட்றாத, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னாரு.